நடந்து வரும் இந்த வருட ஐபிஎல் சீசனில் இன்றைய தினம் சிஎஸ்கே அணியும் மும்பை அணியும் மோதியது. இந்த ஐபிஎல் சீசனை பொறுத்தவரையில் இதற்கு முன்பு ஏற்கனவே மும்பை அணிக்கு எதிரான போட்டிகளில் சிஎஸ்கே அணி விளையாடியிருந்தது. அதாவது இந்த சீசனில் மும்பை அணிக்கு எதிரான ஏற்கனவே ஒரு போட்டியில் சிஎஸ்கே அணி விளையாடியிருந்தது. அந்த போட்டியில் சிஎஸ்கே அணி தான் வெற்றியும் பெற்றிருந்தது. இப்போது அதனைத் தொடர்ந்து இதே சீசனில் இரண்டாவது போட்டியில் மீண்டும் மும்பை அணியோடு சிஎஸ்கே அணி இன்றைய தினம் மோதியது. அதுவும் கடந்த போட்டியை எடுத்துக்கொண்டால் கடந்த போட்டி மும்பை அணியின் வான்கடே மைதானத்தில் வைத்து நடைபெற்றது. அந்த போட்டியிலேயே சிஎஸ்கே அணி மும்பையை வீழ்த்தியிருந்தது. மும்பை அணியின் ஹோம் கிரவுண்டிலேயே மும்பை அணியை சம்பவம் செய்திருந்தது சிஎஸ்கே அணி. அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் நம்முடைய சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் வைத்து இந்த போட்டி தொடங்கியது. அதுவும் ஏற்கனவே மும்பை அணியின் ஹோம் கிரவுண்டில் வைத்தே சிஎஸ்கே அணி எளிதாக வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து இப்போது சிஎஸ்கே அணியின் ஹோம் கிரவுண்டில் விளையாடுகிறது என்பதால் இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி இன்னும் எளிதாகவே வெற்றி பெற்றுவிடும் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது. அதற்கு மற்றொரு மிக முக்கிய காரணம், இந்த வருட ஐபிஎல் சீசனை பொறுத்தவரையில் மும்பை அணியின் பெர்ஃபார்மன்ஸ் என்பது மிகவும் மோசமாகத்தான் இருந்து வருகிறது. ஆகவே அப்படிப்பட்ட ஃபார்ம் அவுட் ஆகியிருக்கும் மும்பை அணியை நம்முடைய சிஎஸ்கே அணி எளிதாக வீழ்த்திவிடும் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது. அத்தகைய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தொடங்கிய இன்றைய போட்டியில் டாஸை வென்ற மும்பை அணி முதலில் பேட்டிங் செய்வதாக முடிவெடுத்திருந்தது. அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய மும்பை அணிக்கு அடுத்தடுத்து பல அதிர்ச்சிகள் காத்திருந்தது. ஆமாங்க, மும்பை அணி பேட்டிங் வரிசையில் நமந்தீர் என்ற பேட்ஸ்மேனும் ரெக்கில்டன் என்ற பேட்ஸ்மேனும் மட்டுமே ஓரளவுக்கு சொல்லும்படியான ஸ்கோரை எடுத்திருந்தனர். மற்றபடி மற்ற எந்த ஒரு மும்பை பேட்ஸ்மேனும் சொல்லும்படியான ரன்களை குவிக்கவில்லை. சொற்ப ரன்களில் மட்டுமே விக்கெட்டுகளை அடுத்தடுத்து இழந்தனர். இந்தளவுக்கு மும்பை அணி பேட்ஸ்மேன்கள் திணறுவதற்கு மற்றொரு மிக முக்கிய காரணம் நம்ம சிஎஸ்கே அணியின் சிறப்பான பந்து வீச்சும் அதே போல சிஎஸ்கே அணியின் சிறப்பான ஃபீல்டிங்கும் தான். இந்த இரண்டும் தான் மும்பை அணி பேட்ஸ்மேன்களை ஆட்டம் காண வைத்தது. இந்தளவுக்கு மும்பை அணி பேட்ஸ்மேன்கள் இந்த போட்டியில் திணறியதால் 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட் இழப்பிற்கு வெறும் 159 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது மும்பை அணி. இந்த இலக்கு என்பது இந்த ஐபிஎல் சீசனை எடுத்துக்கொண்டால் மிக மிக குறைவான இலக்காகும். ஆகவே இந்த ஒரு இலக்கை நம்முடைய சிஎஸ்கே அணி தட்டு தடுமாறி விளையாடினால் கூட எளிதாக தொட்டுவிடும் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது. அப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இத்தகைய ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய நம்முடைய சிஎஸ்கே அணியை பொறுத்தவரையில் அவ்வப்போது திணறினாலும், அதாவது ஆரம்பத்தில் விக்கெட்டுகளை இழந்தாலும் கூட இலக்கு என்பது குறைவாக இருந்ததால் நம்முடைய சிஎஸ்கே அணி இந்த போட்டியில் ஒரு கட்டத்தில் வெற்றியையும் ருசித்துவிட்டது. இந்த ஒரு வெற்றி நாம் ஏற்கனவே எதிர்பார்த்த வெற்றிதான். மும்பை அணியின் ஹோம் கிரவுண்டிலேயே மும்பை அணியை வீழ்த்திய சிஎஸ்கே அணிக்கு சிஎஸ்கே அணியின் ஹோம் கிரவுண்டில் வைத்து மும்பை அணியை வீழ்த்துவது என்பது அவ்வளவு எளிதான காரியம்தான் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதை இந்த போட்டியிலும் செய்தும் காட்டியது நம்முடைய சிஎஸ்கே அணி. மேலும் சிஎஸ்கே அணி இந்த போட்டியில் வெற்றி பெற்றதால் புள்ளிப்பட்டியலில் 7வது இடத்திலிருந்து 6வது இடத்திற்கு முன்னேறியிருக்கிறது. இது ஒரு நல்ல சைனாக பார்க்கப்படுகிறது. அதுவும் இப்படிப்பட்ட ஒரு வெற்றியை அடுத்தடுத்த போட்டிகளில் அப்படியே மெயின்டைன் செய்து சிறப்பாக இந்த சீசனில் ப்ராக்ரஸ் செய்ய வேண்டும் என்பதுதான் சிஎஸ்கே ரசிகர்களின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. அதை சிஎஸ்கே அணி அடுத்தடுத்த போட்டிகளில் கண்டிப்பாக வெளிப்படுத்தி இந்த சீசனில் ஐபிஎல் கோப்பையை கைப்பற்றும் என்றே எதிர்பார்க்கலாம். சரி, நீங்கள் சொல்லுங்கள், இன்றைய போட்டியில் சிஎஸ்கே அணி மற்றும் மும்பை அணியின் பர்ஃபார்மன்ஸை பற்றியும் குறிப்பாக சிஎஸ்கே அணியின் பர்ஃபார்மன்ஸை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க.